அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான சிறப்பான இந்த மாதத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அதுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்திடுவாயாக, ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் இந்த துஆவை அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக, பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அமல்களை, அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய காலங்களையும் நேரங்களையும் சிறப்பானதாக ஆக்கி ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நேரங்களாகவும் காலங்களாகவும் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு தெரியும், நாம் முன்னோக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான மாதம், அந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கின்றோம். அதற்கு முன்பாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிம்களும் நாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதங்களுடைய சிறப்புகளையும், அந்த மாதத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களையும், அது தொடர்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்பதையும் விளங்கிக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷஅபானுடைய மாதத்திலே தான் நாம் எதிர்நோக்கக்கூடிய அந்த ரமதானுடைய நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 2வது ஆண்டு இந்த ரமதானுடைய நோன்பு அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே தான் எங்களுக்கு அதனை கடமையாக ஆக்கி வைத்தார். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே தான் ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் செய்த மாதம் இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 4வது ஆண்டு இந்த மாதத்திலே தான் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள் என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி, ஹிஜ்ரி 9வது ஆண்டு இந்த ஷஅபானுடைய மாதத்திலே தான் இறையடி சேர்ந்தார்கள் என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் இந்த மாதத்திலே நடந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மிக முக்கியமான நிகழ்வுகள் என்பதை நாம் கட்டாயமாக அறிந்து வைத்திருப்பது எங்கள் மீது ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தை பற்றி சஹாபாக்கள், நபி அவர்கள் எவ்வாறு இந்த மாதத்தை வரவேற்றிருக்கின்றார்கள், இந்த மாதத்துக்குரிய சிறப்புகள் என்ன, அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எவ்வாறு கழிப்பார்கள் என்றால், அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த மாதத்தை கழிப்பார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அதிகமான ஹதீஸுகளை
எங்களுக்கு ரிவாயத் செய்த மிக முக்கியமான ஒருவர் தான் அந்த நபி அவர்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை எங்களுக்கு ரிவாயத் செய்தவர்கள். அதிலும் கூடுதலாக குடும்ப வாழ்க்கை, நபி அவர்களுடைய இராத் தொழுகை, இது பற்றி அதிகமான ரிவாயத்துக்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல லா யுஃப்திர் வ யுஃப்திரு ஹத்தா நகூல லா யஸூம் வமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் இல்லா ரமதான் வமா ரஅய்துஹு அக்ஸர சியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மாதங்களிலே அவர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் கேட்போம், யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வாறு நீங்கள் நோன்பு நோட்கின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோன்பு நோட்பார்கள். சில மாதம் நபி அவர்கள் என்ன செய்வார்கள், நோன்பை நோக்க மாட்டார்கள். நாம் கேட்போம், யா ரசூலல்லாஹ், நோன்பு நோட்டால் நல்லமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில மாதங்களிலே நோன்பை அவர்கள் நோக்காமல் விட்டிருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்திலே பூர்த்தியாக நோன்பு நோட்டார்கள் என்றால் அது ரமலானுடைய மாதத்திலே தான் முழுமையாக அந்த மாதத்தை நோன்போடு கழித்திருக்கின்றார்கள். அதே போன்று கடைசியாக சொல்கின்றார்கள், என்றாலும் ரமலானுக்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதம் இருக்கும் என்றால் அது ஷஅபானுடைய மாதம் என்பதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இன்று ஷஅபானுடைய மாதம் பிறை 8 இருந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தின் 28வது தினத்திலே ரமலானுடைய மாதத்திற்கான தலைப்பிறை பார்ப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதற்கு இடைப்பட்ட இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதத்தை நோன்பை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக இந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு நோட்கிறீர்கள்? உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூமு மின் ஷஹரின் மின் அஷ்-ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். நீங்கள் ஷஅபானிலே நோன்பு நோட்பதை போன்று எந்த மாதத்திலும் நீங்கள் நோன்பு நோட்பதில்லை. எதற்காக இவ்வாறு நோன்பு நோட்கின்றீர்கள் என்று நபி அவர்களிடத்திலே உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? சொன்னார்கள், லா கஷஹ்ருன், அது ஒரு மாதம். எப்படியான மாதம் என்றால், தஃபருன் நாசு ஃபீஹி அன், அந்த மாதத்தை மக்கள் மறந்திருப்பார்கள். இந்த மாதத்தை மக்கள் மறந்திருப்பார்கள். அதுதான் பைன ரஜப் வ ஷஅபான், ஷஅபானுக்கும், அதாவது பைன ரஜப் வ ரமலான், ரமலானுக்கும் ஷஅபானுக்கும், ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடைப்பட்ட மாதம் தான் அந்த மாதம். அதிலே மக்கள் என்ன செய்வார்கள், அந்த மாதத்தை அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், அவ்வாறே மறந்திருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த மாதம் தான் மிக முக்கியமான மாதம். வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹி அல்-அஅமால், ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உயர்த்தப்படக்கூடிய மாதம் அந்த மாதம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துர்ஃபஉ ஃபீஹி அல்-அஅமால், அமல்கள் அந்த நாளிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த மாதத்திலே உயர்த்தப்படுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅன உஹிப்பு, நான் ஆசைப்படுகின்றேன், அன் துர்ஃபஅ அமலி, என்னுடைய அமல் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உயர்த்தப்பட வேண்டும். வஅன ஸாயிம், நான் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய அமல்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் ஆசை வைக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய வருடத்தினுடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படுகின்றன. அமல்கள் 3 அடிப்படையிலே உயர்த்தப்படுகின்றன.
அல்லாஹ் தஆலாவிடத்திலே மலக்குமார்கள் எங்களுடைய அமல்களை 3 நிலைகளிலே கொண்டு போகின்றார்கள். முதலாவது யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்-லைல் வ மலாயிகத்தும் பின்-நஹார். அமல்கள் ஒவ்வொரு நாளும் பகலுடைய அமல்கள், இரவுடைய அமல்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அஸ்ருடைய நேரத்திலும் சுபஹுடைய நேரத்திலும் உயர்த்தப்படுகின்றன. மலக்குமார்கள் வருகின்றார்கள். அவர்கள் ஒரு குரூப் என்ன செய்வார்கள்? பாதுகாப்புக்காக எங்களுக்காக வருகின்றார்கள். இன்னொரு குரூப் எங்களிடத்தில் இருந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த அஸ்ருடைய நேரத்திலும் சுபஹுடைய நேரத்திலும் எங்களுடைய அமல்களை அல்லாஹ் தஆலாவிடத்திலே கொண்டு செல்கின்றார்கள். ஸலாத்துல் ஃபஜர், ஸலாத்துல் அஸ்ர், இந்த 2 நேரங்களிலும் மலக்குமார்கள் டர்ன் பை டர்ன் எங்களிடத்திலே வந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே செல்கின்றார்கள். இது ஒரு அடியானுடைய ஒவ்வொரு நாளுடைய இபாதத்துக்களும் உயர்த்தப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 தொழுகைகளுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய நேரத்திலே யார் தொழுகைக்காக வருகின்றார்களோ, தொழுதுவிட்டு யார் செல்கின்றார்களோ ஈமானுடைய கொடியை சுமந்து கொண்டு செல்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைன், யார் பர்தைனுடைய அந்த தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்கள் தஹல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு நுழைந்து விடுவார்கள். அந்த தொழுகை தான் ஸலாத்துல் அஸ்ர். ஸலாத்துல் அஸ்ர், ஸலாத்துல் வுஸ்தா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த நடுத்தொழுகை ஸலாத்துல் அஸ்ர் என்பதை தஃசீருல் உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளுடைய அமல்களும் அந்த 2 நேரத்தில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது. அதே போன்றுதான் எங்களுடைய வாரத்தினுடைய அமல்கள், ஒரு கிழமையுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த அமல்கள் உயர்த்தப்படுகின்றது. துஅரதுல் அமால், அல்லாஹ் தஆலாவிடத்திலே அமல்கள் என்ன செய்யப்படுகின்றது? உயர்த்தப்படுகின்றது. குல்ல ஹமீஸின், ஒவ்வொரு வியாழக்கிழமை லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவு வியாழக்கிழமை அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த அமல்கள் உயர்த்தப்படுகின்றது. வகுல்ல யௌமில் இஸ்னைன், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே எங்களுடைய வாரத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அவ்வாறு நோன்பு நோட்பது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. வாரத்திலே செய்யாமல்கள் நாங்கள் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே அவை உயர்த்தப்படுகின்றது. நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய அமல் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? விரும்பினார்கள். அதே போன்றுதான் ஒரு வருடத்தினுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா இந்த ஷஅபானுடைய மாதத்திலே தான் அவனிடத்திலே உயர்த்தப்படுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், எமக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்கள், இன்று பிறை 8 என்றால் அந்த பிறை 29 அல்லது 30 வரைக்கும் உள்ள அந்த நாட்களை நான் பிரயோஜனமிக்கதாக கழிக்க வேண்டும். பிரயோஜனமிக்கதாக கழிக்க வேண்டும். நான் பாவத்திலே ஈடுபட்டிருப்பேன், மனிதன் என்ற அடிப்படையிலே பாவத்திலே நான் ஈடுபட்டிருப்பேன், யாராலும் அதனை விட்டும் தவிர்த்து கொள்ள முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாம், ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதிகமாக தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த தவறை அல்லாஹ் தஆலாவிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள், அந்த பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள். வகைருல் ஹத்தாஈன அத்தௌபாபூன், அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே யாரெல்லாம் தௌபா செய்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே சிறப்பானவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துக்கு அது கண் பார்வையாக இருக்கலாம், எங்களுடைய செவிப்புலனாக இருக்கலாம், அல்லது நாம் எங்களுடைய காரியங்களை எங்களுடைய கைகளால், கால்களால், உறுப்புகளால் மேற்கொள்கின்றோம். ஆனால் அவற்றினால் பாவங்களையும் சில போது நாம் செய்து விடுகின்றோம். பாவங்களையும் நாம் செய்து விடுகின்றோம். இவற்றில் இருந்து நாம் அல்லாஹ் தஆலாவின் பக்கம் தௌபாவை கொண்டு நாம் மீள வேண்டும். தௌபாவை கொண்டு மீள வேண்டும். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மிக சிறப்பான நாட்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நாம் முன்னோக்கக்கூடிய அந்த நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு இருக்கின்றதே, அல்லாஹ் தஆலாவிடத்திலே மிகவும் சிறப்பான நாள், மிகவும் சிறப்பான ஒரு நாள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், எங்களுக்கு தெரியும்,
இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு, எங்களுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்தவர்கள் தான் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் தன்னுடைய 54வது வயதிலே வஃபாத்தாகிறார்கள். அது வரைக்கும் இந்த தீனுக்கான பணிவிடைகளை மிக முக்கியமாக ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்தை எவ்வாறு தொகுத்தெடுக்க வேண்டும், அதனை எவ்வாறு குர்ஆன் ஹதீஸில் இருந்து நாம் பிரித்தெடுக்க வேண்டும் என்பதற்கான சட்டத்தை இந்த உலகத்திலே குர்ஆன் ஹதீஸில் இருந்து அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், 5 இரவுகளிலே துஆ கேட்பது, அமல்களை கொண்டு அலங்கரிப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த 5 இரவுகள் இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபீ லைலத்தில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினம், வலைலத்துல் அத்ஹா, ஈதுல் அத்ஹாவுடைய அந்த பெருநாளுடைய தினம், வலைலத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய அந்த இரவு, வ அவ்வலு லைலத்தின் மின் ரஜப், ரஜபுடைய மாதத்திலே வரக்கூடிய முதலாவது இரவு, வலைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்திலே வரக்கூடிய அந்த அரைவாசி பகுதியிலே வரக்கூடிய அந்த இரவு. இந்த இரவுகளிலே ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதை ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு உஸ்தாத் இருக்கின்றார், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாத் இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவர்களுடைய உஸ்தாத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களுடைய உஸ்தாத் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் இடையிலே வெறுமனே 3 பேர்கள், 3 ராவிகள், அறிவிப்பாளர்கள் தான் இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 150வது ஆண்டிலே என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கல்வியை கற்கின்றார்கள். அவர்கள் இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கற்கின்றார்கள். அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர்களிடத்திலே கற்கின்றார்கள். அவர்கள் நபி அவர்களிடத்திலிருந்து அந்த ஹதீஸ்களை அறிவிப்பு செய்கின்றார்கள். இவர்கள் சொல்கின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்றால், யுஹ்யி லைலத ஜும்ஆ, இந்த பெருநாளுடைய தினத்தை, ஈதுல் ஃபித்ர் அந்த பெருநாளுடைய தினத்தை இவர்கள் உயிர்ப்பிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். நான் ஆசைப்படுகின்றேன், இந்த தினங்களிலே அதாவது ஒருவர் துஆ கேட்பாராக இருந்தார் அல்லது அதிலே அமல்வாதத்துக்களை செய்வாராக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த துஆக்களை, அமல்களை அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்பதை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அதற்குத்தான் நாம் பராஅத்துடைய இரவு என்று அந்த பெயரை சொல்கின்றோம். பராஅத்துடைய இரவு என்று அந்த தினத்துக்குத்தான் நாம் சொல்கின்றோம். அந்த தினம் என்பதை வெறுமனே ரொட்டிகளை சமைத்து உணவளிப்பது மாத்திரம் கிடையாது. இமாம்கள், பெரியவர்கள் அந்த தினத்தை, அந்த இரவை முழுமையாக அவர்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். முழுமையாக அந்த இரவை மஸ்ஜிதிலே அவர்கள் கழித்திருக்கின்றார்கள். இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இதா கானத் லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய அரைவாசி இரவு வந்து விடுமாக இருந்தால் சொன்னார்கள், ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அந்த இரவு பொழுதை நீங்கள் உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள், கியாமுல் லைலிலே நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், பகல் பொழுதை நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். فإن الله ينزل فيها لغروب الشمس إلى سماء الدنيا, அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்துக்களை அன்றைய நாளிலே மக்ரிபுடைய நேரத்திலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றான். இறக்கி வைத்துவிட்டு அடியார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அலா மின் முஸ்தக்ஃபிரின், என்னிடத்திலே பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? ஃபஅக்ஃபிர லஹு, அவர்களுக்கு நான் மன்னிப்பை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அலா மின் முஸ்தர்ஸின், என்னிடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? ஃபஅர்ஸுகஹு, அவருக்கு நான் ரிஸ்கை வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். அதே போன்று அலா மின் முஸ்தஹ்விஜின் கதா வ கதா, என்னிடத்திலே அடியார்கள் அவர்களுடைய தேவையை கேட்கக்கூடியவர்கள் இல்லையா? அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா இஅலான் செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் அந்த லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான்,
அந்த ஷாபானுடைய அரைவாசி 15வது நாளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த நாளையிலே, இந்த லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபானுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார் என்றால் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுக்கின்றார். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுக்கின்றார். அது யாராக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா யத்லிஉ அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இலா ஹல்கிஹி லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஇபாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்கு அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கொடுக்கின்றார். யார் மன்னிப்பை கேட்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுக்கின்றார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா லிஸ்னைன், 2 பேருக்கு மன்னிப்பு கிடையாது. 2 பேருக்கு அந்த நாளிலே மன்னிப்பு கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ். அதிலே முதலாவது மனிதர் முஷாஹின், தன்னுடைய உள்ளத்திலே அதாவத் பகைமைத்தனத்தையும் அல்லது தன்னுடைய உள்ளத்திலே யாரெல்லாம் குரோதத்தனத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அப்படியானவர்களுக்கு இந்த தினத்திலே அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்க மாட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது மனிதர் வகாத்தில் நஃப்ஸி, கொலை செய்யக்கூடிய மனிதன் அல்லது கொலை செய்த மனிதன், கொலை ஒன்றை செய்த மனிதன், இப்படியான மனிதனுக்கு மன்னிப்பு கிடையாது. அது தவிர அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த ஹதீஸிலே. இன்னும் சில ஹதீஸுகளிலே இந்த நாளிலே அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான், யாருக்கு, இன்னும் சிலருக்கு அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அதுதான் காத்திபு ரஹீம், தன்னுடைய குடும்ப உறவினர்களை, குடும்ப சொந்தக்காரர்களை, உறவினர்களை யாரெல்லாம் துண்டித்து இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுக்க மாட்டான். லிமுஷ்ரிகின், யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுக்க மாட்டான். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், தன்னுடைய பெற்றோர்களுக்கு யாரெல்லாம் நோவினை செய்கின்றார்களோ, ஆத்தின் லிவாலிதை, தன்னை பெற்று வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த பெற்றோர்களுக்கு யார் நோவினை செய்வார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதை சொன்னார்கள். மன்னிப்பு வேண்டுமா? அவர்கள் அந்த பெற்றோர்களிடத்திலே முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். குடும்ப உறவினர்களை முறித்திருக்கின்றார்களா, அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்துவிட்டு இந்த தினத்திலே நாம் துஆ கேட்போமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வரக்கூடிய அந்த நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய அந்த அரைவாசி இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் எம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும். சமூகத்திலே பல கருத்துக்களையும் சொல்வார்கள், அதற்கான ஒரு சிறப்பு கிடையாது, அது ஒரு பித்அத் என்றெல்லாம் பலரும் சொன்னாலும் எங்களுடைய முன்னோர்கள், இமாம்கள் மிக தெளிவாக ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து எங்களுக்கான வழிகாட்டல்களை காட்டியிருக்கிறார்கள். நம்ம தகுந்த உலமாக்களிடத்திலே, மார்க்க அறிஞர்களிடத்திலே இது போன்ற விடயங்களை நாம் கேட்டு அந்த இபாதத்துக்களை நாம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நன்மையை அள்ளி வழங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், அதே போன்றுதான் அடுத்து நாம் முன்னோக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் எங்களிலே கடந்த அந்த ரமலானிலே நாம் யாராவது நோன்பை விட்டிருந்தால் அந்த நோன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுக்கு முன்னால் கலா செய்துவிட வேண்டும். ஒரு நோயின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு தங்கடத்தின் காரணமாக எனக்கு ஒரு நோன்பு விடுபட்டிருந்தால் அந்த நோன்பை நான் வரக்கூடிய இந்த ரமலானுக்கு முன்னால் கலா செய்துவிட வேண்டும். எங்களுடைய வீட்டார்கள், பெண்கள், மனைவிமார்கள் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக என்ன செய்திருப்பார்கள்? நோன்பை விட்டிருப்பார்கள். அல்லது தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும், நான் நோன்பு நோற்றால் எனக்கு உடம்பிலே பலவீனம் ஏற்படும், அல்லது வைத்தியர் அவருக்கு ஆலோசனை சொல்லி இருப்பார், நீங்கள் நோன்பை விட வேண்டும் என்று, இப்படியான காரணங்களுக்காக நோன்பை விட்டிருப்பார்கள். அவர்களும் இந்த ரமலானுக்கு முன்னால் உடம்பிலே சக்தி இருக்குமாக இருந்தால், ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்றால் அந்த நோன்பையும் அவர்கள் கலா செய்து விட வேண்டும். அந்த நோன்பையும் அவர்கள் கலா செய்து விட வேண்டும். நோயாளிகள் நோன்பை விட்டிருப்பார்கள், அவர்களும் கலா செய்ய வேண்டும். அல்லது நிரந்தரமான நோயாளிகள், அவர்களுக்கு நோன்பு நோட்பதற்கு முடியாது, நிரந்தரமான நோயில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கலாவும் செய்ய முடியாது என்றால் மார்க்கம் அவர்களுக்கு ஒரு நோன்புக்கு ஒரு ஃபிதியா கொடுக்க வேண்டும். 600 கிராம் அரிசி அந்த ஒரு நோன்புக்கு ஃபிதியாவாக கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது.
எனவே எங்களுடைய குடும்பத்திலே இப்படியானவர்கள் இருப்பார்கள் அல்லது எங்களுக்கு இப்படியான தங்கடமான நிலைகள் ஏற்பட்டிருக்கும் என்றால் வரக்கூடிய இந்த ரமதானுக்கு முன்னால் அந்த நோன்பை நாம் கலா செய்துவிட வேண்டும் என்பதை எங்களுக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த ஷஅபானுடைய மாதத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இரவை கியாமுல் லைல் மூலமாகவும் பகல் பொழுதை நோன்புகளின் மூலமாகவும் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அதே போன்றுதான் சுன்னத்தான நோன்பு நோட்பதாக இருந்தால் அந்த நிஸ்பு ஷஅபானுக்கு முன்னால் அவற்றை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். நிஸ்பு ஷஅபானுக்கு பின்னால் 15வது நாளுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 15 நாளாகிவிட்டால் அதற்கு பின்னால் நிஸ்பு ஷஅபானுக்கு பின்னால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் ஒருவர் வளமையிலே என்ன செய்கின்றார்? அவர் 13, 14, 15 அல்லது திங்கள் வியாழனுடைய நோன்பை நோக்கக்கூடிய ஒரு வளமை இருக்கும் என்றார் அப்படியானவருக்கு அந்த நோன்பை நோற்றுக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதத்தை அமல்களை கொண்டு உயிர்ப்பிக்கக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியவர்களாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. உற்றார் உறவினர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. பூரா முஸ்லிம் சமூகத்தினுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ்